வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜனவரி 17 குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்களுடைய சிந்தனை. அதாவது அறிவில் சிறந்த குழந்தை உருவாக வேண்டும். உடல் பலம், மனபலம், மனோபலம் அனைத்தும் பெற்றிருக்கின்ற கருவில் திருவுடைய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்பினால், பெற்றோர்கள் தங்களுடைய உடல் நலத்தையும் உயிர் வளத்தையும் அறிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும், பராமரித்து கொள்ள வேண்டும் வேதாத்ரி மகரிஷியுடைய பயிற்சியின் மூலமாக. அப்போது சிறந்த குழந்தைகள் பிறப்பதற்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் கருவுற்றிருக்கின்ற போது பெண்களை மனதளவிலோ உடல் அளவிலோ எந்த விதத்திலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்த துன்பத்தையும் அவர்களுக்கு அளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஏனென்றால் அவர்கள் அந்த நேரம் மனம் வேதனைப்பட்டால் கருவில் இருக்கின்ற குழந்தைக்கும் அது பாதிப்பை தரும் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்றும் அவைகள் என்னென்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவற்றை பெற்றோர்கள் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் போதைப் பொருட்களை உட்கொண்ட பிறகும் அந்த விரத நாட்கள் என்று அமாவாசை, பௌர்ணமி, கிரகண நாட்கள், சந்திரகிரகணம், சூரிய கிரகண நாட்கள், இந்த நாளையெல்லாம் அந்த காலத்தில் விரத நாட்கள் என்றே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அது ஹோலி டே என்று சொல்வார்கள். அதை காலத்தால் இப்போது இருக்கின்ற கலியுகம் அதை ஜாலி டேவாகவும் ஹாலிடேவாகவும் மாற்றிக்கொண்டார்கள். அதனால் ஏற்படுகின்ற கருவிற்கு பாதிப்பு நிச்சயமாக உண்டு. உடல் அளவிலோ மூளை அளவிலேயோ பாதிப்பு நேரும் என்பதையும் வலியுறுத்துகிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை ஒழுங்காக கொடுத்தாலே சிறந்த முறையில் அவர்கள் வாழ்வார்கள். வருங்காலத்தில் இந்த சமுதாயத்தின் தூண்களாக திகழ்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சிந்தனையை அடிப்படையாக வைத்து மறைந்த முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவருடைய படத்திலிருந்து ஒரு பாடல் இன்றைக்கு அவருடைய 108வது பிறந்த நாளும் வந்திருக்கிறதுனால் பொருத்தமாக இருக்கிறது என்ற அடிப்படையில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, தூக்கமருந்தேனை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தேனை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், கூறும் அறிவுரைகள். ஆறு கரையினில் அடங்கி நடந்திடில் காடும் வளம் பெறலாம், நல்ல நூல் நெறி கண்டு வளரும் பிள்ளைகளின் மூலம் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை, பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. எந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் வண்ணச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இப்படிப்பட்ட பாடல்கள் வளரும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை கொடுக்கும் என்பதனால இன்றைக்கு தத்துவ பாடலாக இதை கொடுத்து மகிழ்ந்தோம்.
இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஒரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமின்றி விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்த முறையில் கல்வியை கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றி இருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனொரு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.